இக்டோமியும் வாத்துக்களும். இன்னைக்கு நம்ம பல்வேறு பண்பாட்டு கலாச்சார அடையாளங்கள் நிறைஞ்சு கிடக்கும் அமெரிக்க பழங்குடியின தொன்மை கதை ஒன்றை கேட்க போறோம். இது லக்கோட்டா அப்படிங்கிற அமெரிக்க பழங்குடியினத்தை சேர்ந்த கதை. இதோ இக்டோமி வந்துட்டான். இக்டோமி லக்கோட்டா பழங்குடிகளின் கதை அல்ல, ரொம்ப நாளா இருக்கான். இல்ல ரொம்ப வருஷமா தலைமுறை கடந்து வந்துகிட்டே இருக்கான். அவன் சரியான மாயக்காரன். பார்க்க சிலந்தி மாதிரியே இருப்பான். எப்படி வேணும்னாலும் தன்னோட உருவத்தை மாத்திக்குவான். அவன் தான் மாயக்காரனாச்சே. அவன் மாயக்காரன் மட்டும் இல்ல, கதை சொல்லி வம்பு பிடிச்சவன். லக்கோட்டா இனத்தோட கலாச்சார நாயகன்னு சொல்றாங்க. லக்கோட்டா மக்கள் அவனை கதையில வரவனா மட்டும் பார்க்கறது இல்ல, அவனை சிரிப்பும் நையாண்டியுமா இருக்கிற ஒரு மாயாவியா, அவங்க குலத்தோட அடையாளமா, ஒரு ஆசானா பார்க்கறாங்க. லக்கோட்டா மக்கள் அவங்களோட தொன்மங்களை எங்கேயும் பதிவு பண்ணி வச்சுக்கிறது இல்ல. ஆனா தலைமுறையா சொல்லப்பட்டு வர வாய்வழி கதைகள்ல இக்டோமி வாழ்ந்துட்டு வரான் இன்னைக்கு வரைக்கும். இதோ இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பறந்து விரிஞ்சு கிடக்கும் சமவெளி பிரதேசத்துல இக்டோமின்னு ஒரு மாயாவி இருந்தான். அவன் சிலந்தி பூச்சி உருவத்துல உள்ள வனதேவதை. அவனோட கால் சட்டை பழுப்பு நிற மான்தோலால் ஆனது. அதுல விளிம்பு ஓரமெல்லாம் குஞ்சங்கள் வச்சு அலங்கரிச்சு இருந்தது. கால்ல பாசி மணிகள்ல செஞ்ச ரொம்ப அழகான செருப்பும், கருன்னு இருந்த அவனோட நீளமான முடியை நடுவுல வாகெடுத்து சிவப்பா பட்டைகளை வச்சு சுருட்டி பின்னி இருந்தான். சுருட்டி விட்ட நீளமான ஜடைகள் அவனோட சின்ன பழுப்பு நிற காதுகளை தாண்டி தோல் பட்டையில வந்து ஊஞ்சலாடிட்டு நிற்கும். இதுக்கெல்லாம் மேல சும்மாவே வேடிக்கையா இருக்கிற அவனோட முகத்துல சிவப்பு மஞ்சள் மாதிரியான வண்ணங்களை பூசிக்கிட்டு கண்ணை சுத்தி கருப்பா வளையமா வரைஞ்சி வச்சிருந்தான். பழிச்சின்னு பளபளக்கிற பல நிற பாசி மணிகளை வச்சு தச்ச மான் தோல்ல மேலங்கையும் போட்டிருந்தான். இக்டோமி ஒரு அசல் டக்கோட்டா மாவீரனை போல ஆடைகளை போட்டிருந்தான். உண்மையில அவனோட ஆடைகள் தான் அவனோட முக்கியமான அம்சமா இருந்தது அந்த சரியான தந்திரக்காரனுக்கு. அவனோட கை இரண்டும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறும்புகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட உழைக்காம வேட்டைக்கு போகாம எப்படி சாப்பிடலாம் என்பதே இந்நேரமும் அவன் எண்ணமா இருந்தது. ஒரு நாள் இக்டோமி அவனோட விக்வாம் என்கிற கூடாரத்துல ரொம்ப பசியா உட்கார்ந்துருந்தான். பசியில வயிறு குர்ன்னு கத்துது. ஆனா சாப்பாடே கிடைக்கல. ஆத்தங்கரை ஓரத்துல ஒரே கூப்பாடும் கூத்துமா இருந்தது. வாத்து கூட்டம் ஒண்ணு சந்தோஷமா மத்தளம் ஒன்றை கத்திட்டு அதை சுத்தி வட்டமா குவாக்குன்னு பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் இருந்துச்சுங்க. இக்டோமி இப்போ அந்த பக்கம் பெரிய மூட்டை ஒண்ணு முதுகுல வச்சுக்கிட்டு தூக்க முடியாம கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போனான். அதை பார்த்த வாத்துகள், அந்த மூட்டைக்குள்ள என்ன வச்சிருக்க ஆர்வமா கேட்டு குதிச்சுதுங்க. அதுக்கு இக்டோமி, ஒண்ணுமில்ல, கொஞ்சம் பாட்டுக்கள் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு லேசா சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஹாய், பாட்டா? நாங்க கேட்கணுமே. ஆவலா வாத்துக்கள் இறக்கைகளை படபடன்னு அடிச்சுக்கிட்டு ஓடின. ஓ வாத்துக்களே, கொஞ்சம் பொறுங்க. நான் எப்பயுமே என்னோட பாட்டுக்களை இப்படி வெட்ட வெளியில விடமாட்டேன். முதல்ல வைக்கோலை வச்சு வட்டமா ஒரு குச்சி வீடு கட்டுறேன். அப்புறம் அதுல வந்து நீங்க எல்லாம் பாட்டு கேட்கலாம் என்றான் இக்டோமி. இதே மாதிரி வைக்கோல் வீடு கட்டி முடிச்சிட்டு வாத்துகளை வந்து ஆடி பாட கூப்பிட்டான். ஆனால் உள்ளே வரும்போதே, நீங்கள் எல்லாரும் கண்ணை கட்டிக்கிட்டு தான் ஆடணும் பாடணும். கண்ணை திறந்து பார்த்தா அவ்வளவுதான், உங்க கண்ணு பூரா சிவப்பா மாறிடும். அப்புறம் எப்பயுமே அப்படியே சிவப்பாவே தான் இருக்கும் என்று மிரட்டி உள்ளே அனுப்பினான். இக்டோமியின் வினோதமான பாட்டுக்கு வாத்தெல்லாம் கண்ணை கட்டிக்கிட்டே ஆடிட்டு இருந்துச்சு. கண்ணை கட்டிட்டு மேலேயும் கீழேயும் குதிச்சுக்கிட்டே அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகர்ந்து ஆட அதுங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
நேரமாக ஆக ஒரு வாத்துக்கு பாவம் கண்ணை கட்டிட்டு ஆடவே முடியல. மெல்ல கண்ணில் இருந்த கட்டை எடுத்துச்சு. ஐயோ ஐயோ, ஓடுங்க ஓடுங்க, தப்பிச்சு ஓடுங்க, பறந்து போயிருங்க, இவன் நம்ம கழுத்தை திரும்பி கொண்டுட்டு இருக்கான் என படபடப்போட கத்திக்கிட்டே பறந்து ஓடிடுச்சு. இக்டோமியின் மூட்டைக்கு பக்கத்துல பாதிக்கும் மேல வாத்து கழுத்துடைஞ்சு செத்து கிடந்துச்சுங்க. இக்டோமியோட விக்வாம் கூடாரத்துல வாத்துக்கறியை சுட்டு முடிச்சு விருந்து தயாரா இருந்துச்சு. அவனோட விக்வாம் பக்கத்துல பழைய மரம் ஒன்று இருந்துச்சு. அது காத்துல அந்த பக்கமும் இந்த பக்கமுமா பலமா ஆடிக்கிட்டே ஒரு வயதான கிழவனோட குரல்ல சத்தமா அழுக ஆரம்பிச்சது. யாராவது என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்களேன், நான் உடஞ்சி விழ போறேன், என்னை யாராச்சும் காப்பாத்துங்க அழுதுகிட்டே இருந்துச்சு. அதோட அழுகை சத்தத்தை கேட்க கேட்க இக்டோமிக்கு எரிச்சலாக வந்துச்சு. இந்த வரேன் பாருன்னு விறுவிறுன்னு மரத்து மேலே ஏற ஆரம்பித்தான். ஐயோ அம்மா, என் காலு மாட்டிக்கிச்சு அப்படின்னு இக்டோமியோட அலறல் கேட்க ஆரம்பிச்சது. அவனோட கால் மரத்தோட கிளைக்கு நடுவில் நல்லா மாட்டிக்கிச்சு. நகர்த்தவே முடியலை. மரத்தில் மாட்டிக்கிட்ட இக்டோமிக்கு கொஞ்சம் தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. நல்லா கூர்ந்து கவனிச்சான். ஆஹா, சாம்பல் நிற ஓநாய் கூட்டம்ல வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஓ சாம்பல் நிற ஓநாயாளே, இந்த பக்கம் வந்துடாதீங்க, நான் மரத்தில் மாட்டிட்டு இருக்கேன், என்னோட வாத்துக்களை சுட்டு விக்வாம்ல வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போயிடாதீங்க என்று தன்னால முடிஞ்ச அளவுக்கு சத்தமா தொண்டை கிளிய கத்தினான். ஆஹா, முட்டா பய, வாத்துக்கறியை சுட்டு வச்சுட்டு மரத்துல மாட்டிட்டு இருக்கேன்னு வேற நமக்கு சொல்றான். வாங்கடா போவோம், நமக்கு இன்னைக்கு செம்மையா வாத்துக்கறி விருந்து காத்திருக்கு அப்படின்னு ஊஹூன்னு சந்தோஷமா ஓநாய் கூட்டம் ஊழையிட்டு கொண்டு இக்டோமியின் விக்வாமுக்குள் ஓடிச்சு. மரத்து மேல சிக்கின இக்டோமி முறுமுறுன்னு தான் வறுத்து வச்ச வாத்துக்கறிய அகோர பசியோட ஓநாய்கள் சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான். வேற ஒன்றும் அவனால அப்ப செய்ய முடியல. தந்திரமா பிழைக்கிறதெல்லாம் நிரந்தரம் அல்ல. முடிவில் யாரும் இல்லாம தன்னந்தனியா யார் உதவியும் இல்லாம மரத்துல தொங்கிட்டு கிடக்க வேண்டியதுதான். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். எங்களோட பதிவுகள் இது வரைக்கும் என்ஜாயபிளாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனல் பிட்வீன் த லைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். Your support means the world to us. See you all in another video. Until then, take care.